ஆஸ்திரேலியாவின் குதிக்கும் நண்பர்களான கங்காருக்களை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஆனால் பாக்ஸிங் செய்யும் அதன் வேடிக்கையான தோற்றத்திற்கு பின்னால் அற்புதமான தாய்மை, தனித்துவமான உடல் அமைப்பு என பல சுவாரஸ்யமான உண்மைகள் ஒளிந்திருக்கின்றன. கங்காருக்கள் ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இருக்கும்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அது உண்மைதான். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் அடையாளம் இந்த கங்காருக்கள். கங்காருக்கள் குதிச்சு தான் போகும். ஒரு குதியில சுமார் 9 மீட்டர் 30 அடி தூரம் வரைக்கும் போகும். ரொம்ப வேகமா குதிச்சு ஓடும்போது மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்துல போகும். கங்காருவோட வால் இருக்கே, அது வெறும் வால் இல்லைங்க, அதோட 3வது கால் மாதிரி. ஓடும்போது பேலன்ஸ் பண்ணவும், நின்னுகிட்டு இருக்கும்போது தாங்கிபல் பிடிச்சுக்கவும் உதவும். கங்காரு ஆண் பெண்ணு ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு மொப்பாருன்னு பேரு. ஆண் கங்காருக்களை பக், பெண் கங்காருக்களை டோ, குட்டிகளை ஜோய்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு செல்ல பேரு இல்லையா? ஒரு ஆண் கங்காரு இன்னொரு ஆண் கங்காருவை பார்த்தா சும்மா இருக்காது, சண்டைக்கு நிக்கும். பாக்ஸிங் சண்டை போடுற மாதிரி கையால அடிச்சுக்கும். கங்காருக்கள் பெரும்பாலும் இரவில தான் சுறுசுறுப்பா இருக்கும். பகல்ல நிழலான இடத்துல ஓய்வு எடுக்கும். கங்காருவோட குட்டி இருக்குல்ல, ஜோய் பிறந்ததும் ரொம்ப குட்டியா ஒரு பீனட் சைஸ்ல இருக்கும். கண்ணு கூட திறந்திருக்காது. குட்டி பிறந்ததும் அப்படியே மெல்ல மெல்ல அம்மா பைக்குள்ள ஊர்ந்து போகும். அங்கதான் அதோட வளர்ச்சி முழுசாகும். ஜோய் ஒரு வயசு வரைக்கும் அம்மா பைக்குள்ளேயே தான் இருக்கும். அவ்வளவு பாதுகாப்பு. ஜாய் அம்மாவோட பைக்குள்ளேயே பால் குடிச்சு வளர்ந்து வெளியில வந்து மறுபடியும் உள்ள போய்க்கும். ஒரு சூப்பர் வீடா இருக்கும் அது. அம்மா கங்காருவுக்கு ஒரே சமயத்துல 2 குட்டிகள் இருக்கலாம். ஒன்னு வெளியில இருக்கும், இன்னொன்னு பைக்குள்ள இருக்கும். அதுவும் இல்லாம வெளியில இருக்க குட்டிக்கு ஒரு மாதிரியான பாலும், பைக்குள்ள இருக்க குட்டிக்கு வேற மாதிரியான பாலும் கொடுக்குமா. என்ன ஒரு தாய்ப்பாசம்! கங்காருவோட பல்லு இருக்குல்ல, அது ரொம்பவே தனித்துவமானது. முன்னாடி இருக்கிற பற்கள் தேஞ்சு போச்சுன்னா பின்னாடி இருக்கிற பல்லு முன்னாடி வந்துடும். கங்காருக்கள் அசை போட்டு சாப்பிடும். இலைகள், பூக்கள்னு எல்லாமே சாப்பிடும். கங்காருக்கள் தன்னோட உடலை குளிர்ச்சியா வச்சுக்க நாய் மாதிரி நாக்க வெளியே விட்டு உமிழ்நீரை வெளியிடும். ஒரு கங்காருவோட உடம்புல இருக்கிற பையில ஒரு புழு பூச்சி மாதிரி ஒரு குட்டி கங்காரு பிறக்கும். இது ஒரு அதிசயம். கங்காருவோட பின்னங்கால்கள்ல ரொம்ப பெரிய தசை நார்கள் இருக்கும். அதனாலதான் அவ்வளவு உயரமா குதிக்க முடியுது. கங்காருக்கள் எப்பவும் குதிச்சுட்டே தான் இருக்கும். பின்னாடி நடக்க அதுக்கு தெரியாது. கங்காருவோட குதிச்சு ஓடுறதால நிறைய எரிசக்தியை மிச்சப்படுத்தும். இது ஒரு ஸ்பெஷல் டெக்னிக். கங்காருவுக்கு இன்னொரு பேர் உண்டு. அது மேக்ரோபாட். இதுக்கு பெரிய பாதம்னு அர்த்தம். கங்காருவுக்கு முன்னங்கால்கள் ரொம்ப குட்டியா இருக்கும். அதுல இருக்கிற நகங்கள் சாப்பாட்டை பிடிக்கவும் தன்னை சுத்தம் பண்ணவும் பயன்படும். ஒரு கங்காரு ஓடும்போது அதோட பைக்குள்ள இருக்கிற குட்டி தலைய வெளியில நீட்டிட்டு இருக்கும். கங்காருக்கள் ரொம்ப சோகமா இருக்கும்போது சில சமயம் அழும். ஆண் கங்காருக்கள் பெண் கங்காருக்களோட கவனத்தை ஈர்க்க தன் உடம்பை நிமித்தி தசைகளை காட்டுமாம். ஒரு கூட்டமா கங்காருக்கள் போனா அதுல ஒரு ஆண் கங்காரு தான் தலைவனா இருக்கும். சில ஆண் கங்காருக்கள் தன் எதிரிகளை தாக்க தன்னோட காலை பயன்படுத்தும். பாக்ஸிங் வீரர் மாதிரி ஆடிக்கும். ரெட் கேங்கரு அது ஆஸ்திரேலியாவோட வெப்பமான பகுதிகளில் இருக்கும். சில வகை கங்காருக்கள் மரங்கள்ல ஏறி வாழும். அதுக்கு ஆட்ரி கங்காருக்குன்னு பேரு. கங்காருக்கள் தண்ணீரை விட உப்பு நீரை தான் அதிகம் குடிக்கும். அதுக்கு அப்படி ஒரு பழக்கம். கங்காருவோட பைக்குள்ள குட்டி கங்காரு இருக்கிறப்போ அம்மா கங்காரு தன்னோட பைய சுத்தம் பண்ணி வச்சுக்கும். ஒரு அம்மாவுக்கே உரிய வேலை. ஒரு கங்காருவுக்கு எதிரி வந்தா அது தண்ணிக்குள்ள போய் எதிரிய உள்ளே தள்ளிடும். இது ஒரு புத்திசாலித்தனமான தந்திரம். ஒரு கங்காருவோட எலும்புகள் ரொம்பவே இலகுவானது. அதனாலதான் குதிக்கும் போது அதுக்கு எடை தெரியாது. அது மூலமா அது அதிக தூரம் போகும். கங்காருக்கள் மனிதர்களை பார்த்தா அதுக்கு ஒரு மாதிரி தோணும். இது கொஞ்சம் பயப்படும். ஆனா சில சமயம் கிட்ட வந்து பார்க்கும். கங்காருக்கள் சில சமயம் ஒரு மனுஷன் மாதிரி உட்கார்ந்து பார்க்கும். ஒரு குட்டி கங்காருவுக்கு அம்மா கங்காரு பாசமா அதோட பைக்குள்ளேயே விளையாட்டு காட்டும். இந்த கங்காருக்கள் வெறும் விலங்குகள் மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியாவோட கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கங்காருக்கள் பத்தி இருக்கு. ஒரு குதிக்கும் நண்பன், பாசமான அம்மா, ஒரு பாக்ஸிங் வீரன்னு பல முகங்கள் இந்த கங்காருவுக்கு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.